அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடு தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. விஸ்வாசி ஆணி 3, இன்று செவ்வாய்க்கிழமை, ஆங்கில வருடம் ஜூன் 17, 2025. இன்று சஷ்டி, கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று இரவு 11:06 வரை சதயம், பின்பு புரட்டாதி. திதி இன்று பிற்பகல் 12:41 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. யோகம் இன்று முழுவதும் மரண யோகம், கவனமாக இருக்கணும். சந்திராச நட்சத்திரம் பூசம், ஆயில்யம். ராசி பார்த்தீங்கன்னா லக்குனம். சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த கடக ராசி, கடக லக்னம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. வண்டி எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பார்க்கணும். முக்கியமாக பிரேக் பிடி தான் பார்த்தா வண்டியை எடுக்கணும். தொலைதூர பயணங்கள் அங்கே செல்ல வேண்டியதில் இருந்துச்சுன்னா அவங்களாம் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பி போனீங்கன்னா பதட்டம் இல்லாமல் அவசரம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் போய் சேரலாம். ஏன்னா சந்திராஷ்டம் அது வேலையை கண்டிப்பாக செய்யும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளையே ஏற்படுத்தி கொடுத்து பொம்பளை மாட்ட விட்டுரும். கருத்தில் கொள்ளுங்க. இந்த கடக ராசி, கடக லக்கணக்காரங்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளை யார்கிட்ட வச்சிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நல்ல நேரம் காலை 10:30 to 11:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல காலை 1:30 to 2:30, மாலை 7:30 to 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் சாந்தி முகூர்த்தம் அமைச்சா சிறப்பு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பயன்படுத்தினா சிறப்பு. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. ராவு காலம் மாலை 3 to 4:30, யமகண்டம் காலை 9 to 10:30, குளிகை மதியம் 12 to 1:30. இந்த சூளம் வடக்கு. சூளம்னா கோயிலுக்கு சென்றால் கற்பூரம் ஏற்றுறது, விளக்கு ஏற்றுறது. அது வடக்கு சைடு பார்த்து தான் ஏற்றணும். குளிகைனா மாந்தினா குளிகை. இந்த குளிகை டைமில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினையே ஏற்படுத்தும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.